அனைவருக்கும் வணக்கம். மத்திய கிழக்கில் கடுமையான யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரானை நோக்கி அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு தாக்குதலை மிக கொடூரமாக மேற்கொண்டு வருகிறது. ஈரான் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. சரணடையாவிட்டால் ஈரானையும் ஈரானுடைய மக்களையும் யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் உலக சண்டியனாக திகழ்கின்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைத்ததை நடத்தி முடித்தே தீரும். அமெரிக்கா ஜப்பானை எவ்வாறு அடிமைப்படுத்தியதோ அதைவிட மிக மூர்க்கத்தனமான ஒரு சம்பவத்தை ஈரான் மீதும் செய்யவிருக்கிறது. அமெரிக்கா தாக்குதல் நடத்தி பார்க்கும். ஈரான் தன்னுடைய வழிக்கு வரவில்லை என்று சொன்னால் அமெரிக்கா எந்த நாட்டு மக்களையும் யோசிக்காது தன்னுடைய நலனுக்காக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை மேற்கொண்டு ஈரானை முற்றாக அழிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எம்மிடமிருந்தே தப்பலாம், இந்த இஸ்ரேலுடைய மொசாட்டிடம் இருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை மொசாட் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. எங்களுடைய மக்களை, எங்களுடைய தலைவர்களை யாராவது கொலை செய்தால் நீங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் தேடி வந்து அழிப்போம் என்பது மொசாட்டினுடைய தாரக மந்திரம். அவ்வாறுதான் மொசாட்டினுடைய வரலாறு இருக்கிறது. இஸ்ரேல் மக்களை படுகொலை செய்தவர்களை, இஸ்ரேல் மீது பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்டவர்களை இஸ்ரேல் அழித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய மொசாட் உலக நாடுகளுக்குள் மிக சூட்சுமமாக உள்நுழைந்து தன்னுடைய மக்களை கொன்ற எதிரிகளை அழித்த வரலாறு தான் மொசாட்டினுடைய வரலாறாக காணப்படுகிறது. அந்த வகையில் மத்திய கிழக்கில் காசாவாக இருந்தாலும் சரி, ஏனியம் ஈராக்காக இருந்தாலும் சரி, லெபனானாக இருந்தாலும் சரி, ஈரானாக இருந்தாலும் சரி, அணு ஆயுத தலைவர்கள், விஞ்ஞானிகள், இராணுவ தளபதிகள் உட்பட அதிகளவானவர்களை போட்டு தள்ளி இருக்கிறது மொசாட், இஸ்ரேலினுடைய மொசாட். தற்போது 30 வருடங்களுக்கு மேலாக ஈரானை ஆட்டி படைத்த பல குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய ஈரானுடைய உச்ச தலைவர் காமனேஜியையும் மிக துல்லியமாக மொசாட் கொலை செய்திருக்கிறது. யாராலும் நெருங்க முடியாதென்று வர்ணிக்கப்பட்டு மிக பாதுகாப்பான பதுங்கு குழியில் மறைமுகமாக இருந்த ஈரானுடைய உச்ச தலைவர் காமனேஜியை சொற்ப நாட்களுக்குள் திட்டமிட்டு மொசாட் கொலை செய்திருக்கிறது. எவ்வாறு ஈரானுடைய உச்ச தலைவர் காமனேஜி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் கொலை செய்யப்பட்டார் என்பதை மிகச் சுருக்கமாக இந்த காணொலியில் பார்ப்போம். ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி மற்றும் மூத்த இராணுவ அதிகாரிகளை கண்காணிக்க இஸ்ரேலின் உளவமைப்பான மொசாட் ஈரானின் போக்குவரத்து கேமராக்களை பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னொரு பல மைல்கள் தொலைவில் இருக்கின்ற இன்னொரு நாட்டின் வீதியோரங்களில் அமைந்திருக்கின்ற சிசிடிவி கேமராக்களை கேக் செய்து அந்த தலைவர்களுடைய நடமாட்டங்களை மொசாட் உன்னிப்பாக கவனித்து வந்துதான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதான செய்தி வெளியாக இருக்கிறது என்று சொன்னால், மொசாட் அதாவது உலக நாடுகளில் நம்பர் 1 திகழ்கின்ற உளவமைப்பாக திகழ்கின்ற மொசாட்டினுடைய தரம், அந்த உளவு திறன் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதனை இதனூடாக யோசிக்க முடிகிறது. ஈரானுடைய பகுதியில் அதாவது ஈரானுடைய உச்ச தலைவர் காமனேயி பதுங்கி இருந்த வளாகத்தை சுற்றி, அதாவது தெருக்களில் காணப்பட்ட சிசிடிவி கேமராக்களை கேக் செய்து உச்ச தலைவர் காமனேயினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுடைய நடமாட்டம், அவரை சந்திக்க வருகின்ற தளபதிகளுடைய நடமாட்டம், காமனேஜி வெளியில் வருகின்ற நகர்வுகளை உன்னிப்பாக இந்த சிசிடிவி கேமரா மூலம் மொசாட் பல நாட்களாக கண்காணித்து வந்திருக்கிறது. ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படைகளின் தாக்குதலில் குடும்பத்துடன் படுகொலை செய்யப்பட்டார். அவருடன் இராணுவ உயரதிகாரிகள், அமைச்சர்கள் என பலரும் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இது சாத்தியமானது எப்படி என ஐரோப்பிய நாடான பிரிட்டனை சேர்ந்த பைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் நகரில் செயல்படும் விரிவான போக்குவரத்து கண்காணிப்பு கேமரா அமைப்புக்குள் இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாட் சில ஆண்டுகளுக்கு முன்பே நுழைந்திருந்தது. இந்த அமைப்பை இஸ்ரேல் தன் உளவு நடவடிக்கைக்காக பயன்படுத்தி இருக்கிறது. சமீபத்தில் அதில் ஒரு கேமராவில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் தெஹ்ரானில் உள்ள பாதுகாப்பு குழுவினரின் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்ற இடங்களை தெளிவாக காட்டும் கோணத்தில் அமைந்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. பணியாளர்களின் முகவரி, பணிச்சுழற்சி, அவர்கள் பாதுகாத்த நபர்கள், தினசரி அவர்களுடைய இயக்கம் ஆகிய விவரங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு அமைப்பின் பலவீனங்கள் மொசாட்டால் இந்த சிசிடிவி கேமரா மூலம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த தரவுகள் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மற்றும் மென்பொருட்கள் மூலம் அலசப்பட்டிருக்கின்றன. கமேனியின் நகர்வுகள் வரைபடமாக்கப்பட்டு அவர் கடந்த 28ஆம் திகதி தெஹ்ரானின் பாஸ்தூர் வீதியில் ஒரு கூட்டத்தில் பங்கேற்பது மொசாட்டால் உறுதி செய்யப்பட்டிருந்தது.
அதையே இறுதி இலக்காக வைத்து அவரை கொல்ல முடிவு செய்திருக்கிறது மொசாட் மற்றும் அமெரிக்காவினுடைய CIA. பாதுகாப்பு எச்சரிக்கை தகவல்கள் பரிமாறப்படாமல் தடுக்க மொபைல் போன் சேவைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த சில நிமிடங்களில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க வான்படைகள் இணைந்து நடத்திய குண்டுவீச்சில் கமேனியும் அதிகளவான இராணுவ தளபதிகளும் அமைச்சர்களும் கமேனியினுடைய வளாகத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிக துல்லியமான தாக்குதலை இஸ்ரேலும் இந்த அமெரிக்காவினுடைய CIAவும் நடத்தி முடித்திருக்கிறது. உலக நாடுகளே மூக்கில் விரல் வைத்து உலக நாடுகளே பெரும் அச்சத்துடனும் பரபரப்புடனும் எவ்வாறு காமனேஜியை இஸ்ரேலும் மற்றும் அமெரிக்காவும் கொலை செய்தார்கள் என்று இராணுவ வல்லுநர்களே வியந்து பார்த்த ஒரு தருணத்தை இஸ்ரேலினுடைய மொசாட்டும் அமெரிக்காவினுடைய CIAயும் ஈரானில் வெற்றிகரமாக நிகழ்த்தி இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவிவில் இருந்து 1900 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் போக்குவரத்து கேமராக்கள் கண்காணிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு போக்குவரத்து கேமராக்கள் இஸ்ரேலினுடைய மொசாட்டால் கண்காணிக்கப்பட்டுத்தான் வெற்றிகரமாக ஈரானுடைய அதி உச்ச தலைவரை கொலை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், ஈரானுடைய அதி உச்ச தலைவரை கொலை செய்தால்தான் இந்த போர் முடிவுக்கு வரும், ஈரான் தங்களுடைய வழிக்கு வரும் என்று சொல்லி பல நாட்களாக திட்டமிட்ட மொசாட்டும் CIAயினுடைய நடவடிக்கையும் தற்போது வெற்றி அளித்திருக்கிறது. ஈரான் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி வழங்கி வருகிறது. ஆனாலும் ஈரானால் எவ்வளவு காலம் இஸ்ரேல் அமெரிக்காவை எதிர்த்து போரிட முடியும் என்றுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பின்னால் அதிகளவான உலக நாடுகள் இருக்கின்றன. ஈரானுடைய கூட்டாளிகள் என்று கூறப்பட்ட சீனாவும் ரஷ்யாவும் தற்போது பின்வாங்கி இருக்கின்றன. ஆகவே ஈரானால் எவ்வளவு காலம் அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்த்து போரிட முடியும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது.